அவன் தாவீதை நிந்திக்காத யாருங்க உண்டு? மனைவி நிந்தித்தார், சகோதரர்கள் நிந்தித்தார், தகப்பனும் அப்படித்தானே. தாவீதுக்கு பேரை கூட வாய் திறந்து சொல்லலையே. எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் உண்டு, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அதாவது அவனை கூட்டிட்டு வருவதற்கு கூட இன்ட்ரெஸ்ட் காட்டல. சகோதரர்கள் சவுல் வந்து இவன் பெரிய யுத்த வீரனா பார்க்கல. ஆரம்பத்துல தாவீத அழகா இருக்கான், சின்ன பையன், அழகா வாசிக்கிற கூடவே. கோலியாத்து யுத்தத்துக்கு வந்து நிற்கும் போது கோலியாத்து சுத்தி பார்க்கறான். யாரோ ஒருத்தன் வந்ததா சொன்னாங்க, எங்க இருக்கிறான்னு சொல்லி தாவீது இங்க இருந்து ஹலோ. அதாவது கோலியாத்து நிந்திக்கவே வேண்டாம், இப்படி சுத்தி பார்த்ததே தாவீதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பேரறியப்பட்ட ஒரு தேவ மனிதர். அவர் ஒரு விஷயம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போயிருக்கிறாங்க. அவரை வரவேற்கிறதுக்கு பெரிய கூட்டமே நிற்கிது. அப்போ நான் சொல்கிறது இந்த ஃபேஸ்புக், இந்த மீடியா, யூடியூப்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நிற்கும்போது ட்ரெயின்லேருந்து இவர் இறங்குறாரு. எல்லாரும் ட்ரெயின் வாசலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது நிற்கும்போது திடீர்னு இவருக்கு யாரை நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க? இல்லை அது வந்து ஒரு ஊழியக்காரங்க எங்களுக்கு கெஸ்ட்டு, இன்னைக்கு 3 நாள் கன்வென்ஷனுக்கு வாராரு. எந்த ஊழியக்காரங்க இப்படி பேர்? அது நான் தான். பார்த்துட்டு சும்மா விளையாடாதுக்கு. அவங்க என்ன நினைச்சா கோட்டு போட்டுட்டு அப்படி பேராஷூட்ல வந்து இறங்குவாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு தான். இது இப்படி பார்க்குறாங்க. நீங்களா? சரி வாங்க. தாவீதை நிந்திக்காத யாருங்க உண்டு பைபிள்ல? ஆனா இதெல்லாம் தாண்டி எப்படி தாவீதால கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் துதிப்பேன், என் ஆத்துமா களி. இதுல எப்படிங்க முடியுதுன்னா, எல்லா வார்த்தைகளை கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையே கேட்கிறோம்.